அவங்க அந்த மென்பொருள் இளைஞர்களுடைய மன ஓட்டத்தை புரிந்து கொள்கிற மாதிரியான ஒரு பாடலாசிரியராக அங்கீகரிக்கப்பட்டதுக்கு அது ஒரு பெரிய காரணம் என்று நான் நினைக்கிறேன். இப்ப திரைப்பட பாடல் ஆசிரியர் தான் இப்ப நீங்க சொல்ற மாதிரி சிலரா அந்த மாதிரி பாடல்கள் மட்டும்தான் எழுத முடியும். ஆனா உங்களுடைய தமிழ் நடையும் உங்களுடைய தமிழ் வளமும் நீங்க வந்த நோக்கமும் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ எப்படி நீங்க ஒரு பாடல் ஆசிரியர் உருமாறுனீங்கன்னு சொல்லுங்க. உங்களோட எப்படி இந்த பயணம் தொடங்கியது? இயல்பா பாத்தீங்கன்னா நான் தென்பெண்ணை ஆத்தம் கரையில் இருக்கிற வேடம்புலம் ஒரு குக்கிராமம் தான். எந்த ஊர் பக்கம்னு சொன்னீங்கன்னா? திருவண்ணாமலை பக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூருக்கு பக்கத்தில் இருக்கிற வேடம்புலம். சாத்தனூர் டேம் தென்பெண்ணை ஆத்தம் குறுக்கு தான் கட்டியிருக்காங்க. அந்த ஆற்றின் கரையில் இருக்கிற ஒரு கிராமம் தான் வேடம்புலம்ங்கிற கிராமம். அதுதான் என்னுடைய சொந்த ஊர். அப்பா கொஞ்சம் ஊர்ல கொஞ்சம் பெரிய மனிதர் மாதிரி. எங்க வீட்டு திண்ணையில தான் தெருக்கூத்து நடக்கும். அப்பா தான் வாத்தியாரா இருந்து நடத்தும் வருஷத்துக்கு ஒரு முறை. அப்ப கூட இருந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா ஒரு ஆசிரியர். அவரை பார்த்த உடனே பாட்டு எழுதுவாரு. அதுல இலக்கணம்லாம் இருக்காது. கிராமிய முறைப்படி அவர் பாடுவாரு. அவரை பார்த்து எனக்கு பெரிய அதுக்கு பிறகு திருப்புகள் மனப்பாடம் சொல்லுங்க. சிறு வயதுல தத்தத்தனை முத்தை தருவத்தி திருநகை அத்திக்கிற தத்திச்சாவன்னு ஆரம்பிச்சோன்னா அரை மணி நேரம் 1 மணி நேரம் பாடுவேன். அப்படி இயல்பாகவே தமிழின் மீது ஆர்வத்தோட வந்ததுனால எனக்கு என்னுடைய வாழ்க்கை தமிழோடு தான் இருக்க போகிறது. நான் ஒரு தமிழ் பாடலாசிரியனாகத்தான் பரிணமிக்க போகிறேன் என்று நான் சிறு வயதிலேயே யோசிச்சதுதான். நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட். ஆனாலும் திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரில் படிக்கும்போது நான் மாநில முதல் கல்லூரி மாணவ நாவலராக பேச்சு கவிதை கட்டுரை என்று திருவண்ணாமலை அரசு கல்லூரியில் என்னை தேர்ந்தெடுத்து வச்சாங்க. அது பிறகு தொடர்ந்து தமிழ்ல இயங்க ஆரம்பிச்சேன். நிறைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்லாம் நான் கல்லூரி 2ஆம் ஆண்டு படிக்கும் போதே என்னை அழைத்து பாராட்டி பரிசுகள் எல்லாம் கொடுத்திருக்காரு. அதுக்கு பிறகு நான் சென்னையை நோக்கி போறேன் அப்படின்றப்போ நம்ம கணிதவியல் அதாவது இளமறிவியல் கணிதம் முடித்த உடனே நான் சென்னைக்கு போறேன். நான் பாடல் எழுத போறேன்னு அப்பாட்ட சொன்னேன். நான் நம்பல. கண்ணதாசன் போல வச்ச சினிமாவில வாலி அவர்கள் போல வச்சு கொண்டிருக்கிற சினிமாவில பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இருக்கிற சினிமாவில அவர்களெல்லாம் சாதித்த சினிமாவில நீ போய் இந்த கிராமத்துல ஏதேனும் பாடல் எழுத முடியுமா அப்படின்னு ஒரு அவநம்பிக்கையோடு தான் சொன்னார். இல்ல என்னால முடியும் அப்படின்ற வந்தேன். இப்ப ஆயிரக்கணக்கான பாடல்களையும் தமிழ் சினிமாவில் எழுதியிருக்கிறேன். நீ வருவாயன படத்துல பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா என்கிற அந்த முதல் பாடலின் மூலமாக அறிமுகமாகி இப்போ அடுத்து வருகிற படங்கள்ல இருந்து ஏராளம் இப்போ ஒரு 50-60 படங்கள் எழுதி கொண்டிருக்கிறேன். இப்போவும் கங்குவா படத்தினுடைய இந்த பாடல் இப்ப சமீபத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று இருக்கின்றன. அந்த வகையில் ஏராளமான பாடல்களை எழுதி கொண்டிருக்கிறேன். இதுதான் என்னுடைய பாடல் அனுபவ கதை. கேட்டீங்களா அவருடைய பாடல்? எத்தனை பாடல் நீங்க பாடிக்கிட்டே இருந்திருக்கீங்க. ஆனா அது பின்னணியில யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ரொம்ப போனா உங்களுக்கு நடிகர் நடிகை தெரியும், பாடகர் பாடகர் தெரியும், அதுக்கு பிறகு சிலருக்கு இசையமைப்பாளர் தெரியும். பாடல் ஆசிரியர்கள் தான் பாடல்களை மனசுல நிறுத்துறவங்க. ஒரு பாடலுக்கு அடையாள முகவரி எதுன்னு கேட்டீங்கன்னா அது முதல் வரி தானே. சொல்ல முடியாது நீங்கள் எத்தனை பேர் திரைப்பட பாடல் ஆசிரியர்கள் ஆக போகிறீர்கள்னா நமக்கு தெரியாது. இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு மொழி மட்டுமே நம்ம இணைக்கிறதுன்னு நினைச்சோம். ஆனா அதையும் தாண்டி ஒரு மொழி அறிவும் மொழி உணர்வும் உள்ள ஒரு பாடல் ஆசிரியர் இந்த நிகழ்ச்சி வந்திருக்காரு தெரியும் பொழுது இதை விட பொருத்தமா இன்னொரு விருந்தினர் வர முடியுமான்னு எனக்கு தெரியல. உங்களை சந்தி